மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கும் வழமை போல தாயந்துள்ள நிலைமைகள் தொடர்பாக அரசியல் நகர்வுகள் தொடர்பில் குறிப்பாக உரையாற்ற இருக்கின்றோம். எங்களோடு உரையாடுவதற்காக தோழர் வி சிவலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். அரசியல் ஆய்வாளர், உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். வணக்கம் தோழர் சிவலிங்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் குரல் நேயர்களே. இப்ப சுமந்திரன் தமிழரசு கட்சி சரி அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரி, ஒரு முதலாளித்துவம் சார்ந்த கட்சி பின்னணியுடையவர்கள் அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார்கள் என்று வைப்போம். தேசியவாதம், தமிழ் தேசியவாதத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் வாக்கு வங்கியை வச்சிருக்க பார்க்கணும். இப்ப இடதுசாரித்துவம் கதைக்கக்கூடியவர்கள் கூட இப்பொழுதுள்ள சூழ்நிலையை தமிழ் சிங்கள மக்களுடைய ஒற்றுமையை நோக்கி திருப்பாமல் தமிழ் தரப்புல இருக்கிறவர்கள் தமிழ் சொலிடாரிட்டி என்றும், சிங்கள தரப்புல இருக்கிறவர்கள் சிங்கள சொலிடாரிட்டி என்றும் தனித்தனி தேசியவாத நிலப்பாட்டுல தானே பிரிஞ்சு நிக்க பார்க்கணும். ஏன் இவர்களால ஒரு தமிழ் சிங்கள மக்களுடைய சொலிடாரிட்டி அல்லது இலங்கைக்கான ஒரு சொலிடாரிட்டியை கொண்டு வர இல்லாம இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி. நாங்க இதுல என்னன்னா, இப்பொழுது இவர்கள் ஒவ்வொரு இனங்களையும் கூறு போட பார்க்கணும். ஒரு ஐக்கியத்துக்கு இடதுசாரிகளும் செய்ய பார்க்கணும் என்றதான் தெரியுது. அவைகள் இடதுசாரிகளோன்றது ஒரு முக்கியமான கேள்வி. அவ இடதுசாரி கருத்துக்கள்ல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. நீங்கள் எங்கே எந்த பிரதேசத்திலும் வேலை செய்யலாம், ஆனால் தொழிலாளர் வர்க்கத்தை பிளவுபடுத்துற எந்த அரசியலையும் ஊக்கப்படுத்தக்கூடாது. அதனுடைய அடிப்படை கருத்து என்ன? சிங்கள மக்கள்ல இருக்கிற தொழிலாளி வர்க்கத்துக்கும், தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற தொழிலாளர் வர்க்கத்துக்கும், முஸ்லிம் மக்கள்ல இருக்கிற தொழிலாளர் வர்க்கம், மலைய மக்கள்ல இருக்கிற தொழிலாளர் வர்க்கத்தை பிளவுபடுத்துற அரசியல் நீங்க செய்யக்கூடாது. தோழர் சிவலிங்கத்தை இவர் ஒரு இடதுசாரியோ என்று கேட்கக்கூடிய தமிழ் சொலிடாரிட்டி, பிரித்தானியாவில் இயங்கக்கூடிய தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பு, இதை நீங்கள் என்னென்று பாக்குறீங்க? இது ஒரு இடதுசாரி அமைப்பா அல்லது உண்மையில இவர்கள் ஒரு தேசியவாத நிலைப்பாட்டைத்தான் நடிக்கணுமா அல்லது தொழிலாளர் வர்க்கத்தை கூறுபடுத்துகிறார்? ஏன் இலங்கை சிங்கள தமிழ் மக்களுக்கான ஒரு சொலிடாரிட்டி அமைப்பு அமைக்கப்படாமல் வெறுமனே தமிழ் சொலிடாரிட்டி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு? அல்லது சிங்கள மக்கள் மத்தியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா? தேசியவாதத்தின் சூழ்ச்சி அரசியல். இவர்கள் முதலாவது கேள்வி, இடதுசாரி அரசியல் என்று அல்லது இடதுசாரிகள் என்று தங்களை பிரகடனப்படுத்துறவை தொழிலாளர் வர்க்கத்தை கூறுபடுத்துறதை அவர்கள் ஆதரிப்பார்களா? இந்த சிங்கள மக்கள் மத்தியில அல்லது தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற தொழிலாளர்கள் மத்தியில ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டம் என்ன? வச்சுக்கொள்ளுங்க. தமிழ் சொலிடாரிட்டி, சிங்கள சொலிடாரிட்டி என்று வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த இவற்றுக்கிடையே ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் என்ன கொள்கையை முன்னுக்கு வச்சிருக்கிறீர்கள்? நீங்கள் வெறும் சுலோகங்கள் வச்சிருக்கிறீர்களே தவிர நீங்கள் சேர்ந்து வேலை செய்யல. நீங்கள் பிரிவினைவாதிகள், மற்றது குறுந்தேசியவாதிகள், இவியலோட இணைஞ்சு இவியலை இடதுசாரிகளாக மாற்றலாம் என்ற ஒரு கன உலகத்துல வாழ்றிய. இது அடிப்படையில வலதுசாரி சந்தர்ப்பவாதம். அதான் முக்கியமான கருத்து. இது ஒரு நீளமான, நேரடியா சொல்லப்படா கிட்டத்தட்ட புலிக்கொடியை கொண்டு வந்து வச்சு போராட்டங்களை நடத்துறதன் மூலம் நீங்கள் ஒரு தேசிய அரசியலுக்குள்ள போக முற்படுறீர்கள், அப்படி என்று பாக்குறீங்களா? நிச்சயமாக. அல்லது புலிக்கொடிய என்ன அறிவாலும் வாழுமா மாத்தலுமா நினைக்கணுமா? நிச்சயமாக அவை நினைக்கணும். என்னென்றால் புல்ல சின்ன பண்ணலாம் என்ற மாதிரியான ஒரு நிலைதான். மற்ற அவைகள் ஒரு சரியான அரசியலை வச்சுக்கொண்டு அங்க கால் உண்ட முடியலை என்றால் அவர்கள் சந்திரோபாயம் என்ற அடிப்படையில போவினம். என்ன நடக்கும் என்றால், இடதுசாரி அரசியலும் இல்லாமல் போய் அந்த தமிழ் மக்களின் அடிப்படை அரசியலையும் குழப்ப போவினம். அதான் நடக்க போகுது. அவர்களும் இந்த தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்குது, சிங்கள பெரும்பான்மை மக்கள் தான் அதுக்கு விட்டு கொடுக்கணும் என்ற அரசியலையும் முன்னெடுக்கிறார்கள். ஆனா அதை சிங்கள மக்கள்கிட்ட போய் எத்தனை பேர் சொல்லிடணும்னு தெரியல. தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்குண்டா நீங்கள் முஸ்லிம் மக்களுக்கு இருக்கோ, சிங்கள மக்களுக்கு இருக்கோ, மலைய மக்களுக்கு இருக்கோன்றதையும் நீங்களேன் சேர்த்து சொல்றீர்கள் இல்லை. நீங்கள் அப்படி சொல்ல வலிக்கிட்டா அவர்களின் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிப்பதாக முடியும். நீங்கள் அப்ப பிரிவினை கேட்க இயலாது. பரஸ்பரம் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்தால் அவர் சொல்லுவார், சிறுபான்மை அதாவது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கு, அவையில் தெரிந்து வாழ்ற பகுதிகளில் ஒரு நிர்வாக அலகை கொடுக்கணும், அந்த நிர்வாக அலகு சுயாதீனமாக இயங்குற அதிகாரங்களை கொடுக்கணும்,
அது கலாச்சாரம் பண்பாடு மற்றும் பல வளர்ச்சிக்கு உதவணும். இன்றைக்கு மத்தியில இருக்கிற அனுர அரசாங்கம் அவ்வாறான ஒரு அரசியலை நோக்கித்தான் செல்லுது. அதாவது இலங்கை முழுவதும் ஒரு அதிகார பரவலாக்கம் செய்யணும், அது கீழ்மட்டத்தில இருந்து மேலே நோக்கி போகணும். கடந்த காலங்கள்ல மையத்தில அதிகாரத்தை குவிச்சு போட்டு நீங்கள் அதிகாரத்தை மேலே இருந்து கீழே திணிச்ச நீங்கள். இவர் சொல்றார், அனுரா சொல்றார், இது குடியேற்ற ஆதிக்கத்தின் அடையாளம். பிரித்தானியர்கள் எங்களுடைய நாட்டு ஆலைக்குள்ள எப்படி அதிகாரங்களை மையத்தில குவிச்சு எங்களுடைய நிலங்களையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மதத்தையும் சீரழிச்சார்களோ, அதே நிலைமைதான் இப்பவும் மையத்திலே அதிகாரத்தை குவிச்சு மேலே இருந்த அதிகாரங்களை எங்களுக்கு திணிக்கிறீர். அனுரா சொல்றார், இல்லை, நாங்கள் கீழே இருந்து ஜனநாயகத்தை மேலே கொண்டு போறோம். கீழே வாழ்ற, அதாவது பிரஜா சக்தி என்ற அமைப்புக்குள்ள இருக்கிற ஒன்று. அதாவது நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கணும். ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலையும் 20 பேர் தெரிவு செய்யப்படணும். இந்த 20 பேரும் அந்த கிராம சேவர் பிரிவில உள்ள சிவில் அமைப்புகள், சமூக அமைப்புகள், கலாச்சார அமைப்புகள் என்ற பிரதிநிதிகள் அங்க உள்ளுக்கு வரணும். யாரால இவர்கள் சுவாசி செய்யப்படுகிறார்கள் என்றால் அரசாங்க அதிகாரிகள் மற்றது உள்ளூர் சிவில் அமைப்புகளால தான் அவர்கள் உள்ளுக்கு வரணும். இந்த அரசாங்கத்தின் அமைச்சுகள் எல்லாம் இந்த பிரஜா சக்தியோட சேர்ந்து அந்த கிராமத்தின் தேவையை திட்டம் போடுது. கிராமத்து மக்கள் தங்களோட தேவையை சொல்ல இந்த அரசாங்க ஊழியர்கள் அது ஒரு ஒழுங்கான திட்டத்துக்குள்ள கொண்டறியணும். ஒவ்வொரு கிராம சேவருக்கும் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுது அந்த உள்ளூர் கிராம தேவைகளை நிறைவேற்றுறது. அது அந்த கிராம தேவையை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை தீட்டினம் என்றால் பிரஜாசக்தி குழுவினர் தான் தீர்மானிக்கணும். அப்ப எங்கே இருந்து அந்த திட்டங்கள் வருது? கீழே இருந்து வருது. அதுதான் ஒரு பிரதேச சபைக்கு. நீங்க சொல்ல பாருங்க, பிரஜாசக்தி உள்ளூர்ல நடக்கக்கூடிய அபிவிருத்தியை அந்த உள்ளூர் மக்களுடைய கலந்துரையாடலோட இணைத்து இது முன்னெடுக்கப்படுகிறது. நிச்சயமாக இது மிக ஜனநாயகமான ஒரு அபிவிருத்தி திட்டமா தானே இருக்கும். இது ஜனநாயகம்ன்றதை சுமந்திரன் போன்றவர்கள் கண்டுகொள்ள மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களான எஜமானர்களாக கடந்த 75 வருஷமாக இருந்தவைய. அப்ப இந்த பிரஜாசக்தியில இருக்கின்றவர்கள் தேசிய மக்கள் சக்தியா அரசால தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இல்ல. எப்படி நாங்கள் அதை சொல்ல முடியும்? அங்க உள்ள சிவில் அமைப்புகள், கலாச்சார அமைப்புகள், உதாரணத்துக்கு மீன்பிடி சமூகங்கள் வாழ்ற அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் ஜேவிபி சொன்ன ஜேவிபி தமிழரசு கட்சியோட பலமான அமைப்பா அதுல இருந்திருக்க வேணும். அப்ப இது என்னென்றால் உண்மையாக கீழே ஜனநாயக பலப்படுத்தப்படேக்குள்ள இந்த ஆதிக்கம் செலுத்திய சக்திகளுக்கு பிரச்சனையா மாறுது. அதாவது பிரஜா சக்தியில இருக்கிற ஒருவர் போய் வரமேல இருக்கிற மக்கள் யாருன்னு அவர் பார்க்கிறார். அவர் அரசாங்கம் கொடுக்கிற கொடுப்பனவும் நேரடியா அவருக்கு போறதுன்றதை இவர் உறுதிப்படுத்துறார். கடந்த காலங்கள்ல அரசியல் ஆதரவாளருக்கு தானே அந்த கொடுப்பனவு போய் சேர்ந்தது. இன்றைக்கு அப்படி இல்லையே. இது என்னன்னா ஒரு ஜனநாயக மாறுதலுக்கான அடிப்படையில் கீழே இருந்து மேலே போகுது. அதைத்தான் நம்முடைய அரசாங்கம் ஜனநாயகத்தை பலப்படுத்த விரும்புது. நாங்கள் இதை புரிஞ்சு கொள்ளாம வெறுமனிய இது ஜேவிபி ஆக்களின் ஆதரவாளர்களுக்கு கொடுக்கிறது. சுமந்திரன் ஒரு சந்தர்ப்பத்தில சொல்றார், தமிழ் பிரதேசத்தில இருக்கிற 5 தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு வகையில மந்திரிமார் மாதிரித்தான் செயற்படுகினோம். ஆனால் ஒரு காலத்தில கம்பரெலியா போன்றவற்றுக்கு ரணில் போன்றவர்கள் பணங்களை ஒதுக்கிய போது அதுக்குள்ள போய் பணத்தை வாங்கி பாவிச்சவியலார். அப்ப இவர்களுக்கு அது ஒரு அரசாங்கத்தின் எடுபடிகளா? நீங்கள் அரசியல் செய்யல, அது உங்களுக்கு தெரியல. இப்பொழுது சாமானிய மக்களின் கையிலே அதிகாரம் போயிருக்கு. ஆனால் இடதுசாரிகள் கூட ஜேவிபியை அல்லது தேசிய மக்கள் சக்தியை அவர்கள் இன்னும் ஒரு மோசமான ஆட்சியாளர்களை, ஏற்கனவே இலங்கையில இருந்த ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட இவர்கள் ஒரு மோசமானவர்கள் என்று சித்தரிக்கிறத தான் நாங்க இன்றைக்கும் பார்க்கிறோம். ஏன் இந்த பயம் இவர்கள் மத்தியில? இதுல 2 பிரச்சனை. ஒன்று,
நீங்கள் சொல்ற இடதுசாரிகள் உண்மையா இடதுசாரிகள் ஒன்றது அது ஒரு பிரச்சனை. இரண்டாவது இதுல கடந்த காலங்கள்ல இவியல் கீழ்மட்டத்து மக்களோட வேலை செய்யல. இடதுசாரிகளா இருந்தாலும் சரி, தமிழரசு கட்சியா இருந்தாலும் சரி, இவியல் கீழே போய் வேலை செய்யல. இவியல் ஒவ்வொரு ஏஜென்டை வச்சிருந்தவியல். ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு ஏஜென்ட் இருப்பர். அரசாங்கம் இவியலுக்கு பணத்தை ஒதுக்கினா அந்த பணத்தை அந்த ஏஜென்ட் தான் கான்ட்ராக்டரா இருப்பர். அவர் இவியலுக்கு வாக்கு வங்கியை கொடுப்பார். இவியல் ஏசி பூட்டின கார்ல போய் வருவினம். இவியலுக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்கே இல்லை. இப்ப இவியலை நீங்கள் அழுத்துறீர்கள். நீங்கள் கீழே போய் வேலை செய்தா சரி, இல்லாட்டி உங்களுக்கு வாக்கு கிடைக்காது. அப்ப இது விரும்புற அரசியல் செய்ய போயினும் இப்பவைக்கு நல்லா தெரியுது. சாமானிய மக்களின் கையிலே அதிகாரம் போய்க்குள்ள அவைகளுக்கு நல்லா தெரியுது எவ்வளவு பணம் எங்களுக்கு ஒதுக்கப்படுது, எதுக்காக ஒதுக்கப்படுது, அது எங்கெந்த தேவைக்கு பயன்படுத்தப்படுதோ இல்லையோ, யார் அதுல ஊழல் செய்யணும், இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கிராம சேவை பிரிவுக்குள்ளேயே தெரிய வந்துடுது. அப்ப விரியத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஊழலுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றது ஒரு வினைத்திறன் மிக்க வேலை அங்க நடக்கும். இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த ஜனநாயக விரோத சக்திகள் கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை, ஆனால் அவையால் இது ஜனநாயக விரோதம் என்று சொல்லி நீங்கள் வச்சிருக்கிற கட்சிகளுக்கு எங்க ஜனநாயகம் இருக்கு? பேர்ல மட்டும்தான் இருக்கு ஜனநாயகம், பேர்ல மட்டும்தான் இருக்கு. நீங்கள் ஜனநாயகம் என்று காய்க்க பார்க்கிறீங்க, ஜேவிபி உள்ளுக்கு வந்துடும் என்று கவலைப்படுறீர்கள். இதெல்லாம் ஒரு ஜனநாயக அடிப்படை மாற்றத்தில இதுவரை காலம் அதிகாரத்தை சுவைத்த பகுதியினர் தங்களுடைய இருப்புக்கு ஆபத்துகள் வந்துட்டு இருந்த உடனே இப்படியான பயமுறுத்தலை ஆரம்பிச்சிருக்கு. அவையிலினி சொல்லுவினம், இந்த அரசாங்கம் 5 வருஷத்துக்கு தான் இருக்க போகுது, அதிகளவு ஆட்டம் போடாதேங்கோ, நாங்கள் பிறகு நீங்கள் ஆபத்துக்கு சிக்குவியல் போன்ற கதைகளை இவ சொல்ல போயினோம். இப்ப என்னன்னா, அண்மையில போன 15ஆம் தேதி தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீளுருவாக்கம் செய்த இந்த உரைகளை கேட்டிருப்பீங்க. இதுகளை கேட்கின்ற பொழுது இந்த 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 விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, அதே போல திருவோணமலையிலையும் பட்டுக்கோட்டை தீர்மானம் மீள் உறுதியாக்கல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு. என்ன புரிஞ்சு கொள்ள முடியுது உங்களுக்கு? இவைகளுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்றது தெளிவா தெரியுது. சுயநிர்ணய உரிமை, பட்டுக்கோட்டை தீர்மானம் இதெல்லாத்தையும் வெறும் கோஷங்களாக வைக்கலாமே தவிர மக்கள் வேறு எங்கேயோ போய்கொண்டிருக்கிறேன். மக்கள் 2022ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இலங்கை மக்களின் அரசியல் போக்கு மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில மாறி வருகிறது. உதாரணத்துக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்களும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களும் தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு தொகையான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றது எதிர்பார்க்கல. அப்படி என்றா இவியல் மக்களோட தொடர்பா இருந்தவையோ இல்லையோன்ற கேள்விக்கு பதில் கிடைக்குது தானே. ஏனென்றா இவ்வளவு தொகையா மக்கள் வாக்களிப்பது இவியலுக்கு தெரியலையென்றா நீங்கள் மக்களோட சம்பந்தப்பட்டிருந்தா தானே உங்களுக்கு தெரிய வந்து. அந்த நேர்காணல்ல சுமந்திரன் குறிப்பிடுறார், ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலே நான் நினைக்கிறேன் சுமந்திரனோட அனுரா குமார திசநாயக்க உரையாற்றி இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுக்கிறதையும் பற்றியும் சொல்லி இருக்கிறார், தனக்கு ஆதரவு அளிக்க சொல்லி. ஆனால் இவர்கள் அந்த ஆதரவு அளிக்கல. அப்ப அந்த இடத்துல அனுரா குமார சொன்னதாக சொல்றார் சுமந்திரன், நான் வெல்லுவேன், நான் அப்படி தோற்றால் நீங்கள் தான் அதுக்கு காரணம் என்று சொல்றார். தான் வெல்லுவேன் என்றதை அவர் ஏற்கனவே உறுதியாக நம்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் இலங்கையின் அரசியல் வரலாறு பார்த்தீங்கள் என்றால் இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சரா இவர் சந்திரிகா பண்டான விடுதலை புலிகள் கொண்டினம் லக்ஷ்மண் கதிராமரை பிரதமராக்கும்படி சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களுக்கு ஜேவிபியினர் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அதே போல ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் இவர்கள் ஜேவிபியை இனவாதிகள் என்று சொல்ல பார்க்கணும். லக்ஷ்மண் கதிராமரை சிங்கள தேசியம் வாங்கிட்டு சொல்லுவீனமா? நாங்கள் இதுல இது வியல் சொல்றதை மட்டும் வச்சுக்கொண்டு பார்க்காம எப்படி அரசியல் உள்ளுக்கு அந்த வேலை செய்துன்னு நாங்க பார்க்கணும். சுமந்திரன் என்ன சொல்றாருன்னா, அனுரா தன்னை நீதி அமைச்சரா இருக்க சொல்லி கேட்டவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக. அப்ப இதுல இருந்து உண்டை நாங்க புரிஞ்சு கொள்ளணும்,
அனுராவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. இவர் சிங்கள மக்களுடையும் தமிழ் மக்களுடையும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருக்கிறார் என்றதை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கு. அப்ப ஒரு நல்லுறவை வளர்க்கறதுக்கான அடையாளமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். இதுல நாங்கள் அனுரா சொன்னாரோ சுமந்திரன் சொல்றாரோன்றதை விட இலங்கையில ஒரு பாரிய அரசியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஜனநாயக மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. இலங்கை அரசாங்கம் பல நாடுகள்ல ஒரு கவனிக்கத்தக்க இடத்தை அது எடுத்துக்கொண்டு வருது. உதாரணமாக இந்த ஈரான் நாட்டு போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடிச்ச போது இலங்கை இந்தியா போக்கும் முதல் இந்தியா அண்மை நாடாக இருந்தும் இந்து சமுத்திரத்தை ஒரு இராணுவ சூன்யமான இடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி வார இந்தியா அந்த போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட தருணத்தில அது தாமதமாகத்தான் போயிருக்கு. ஆனால் இலங்கை அந்த செய்தி கிடைச்ச உடனே போய் காப்பாற்றி போதிய வசதிகள் எல்லாம் செய்திருக்கும். ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் ஒரு தனித்துவமான கொள்கையை வச்சிருந்த காரணத்தினாலதான் வெளிநாடுகளின் அழுத்தங்களுக்கு இடம் கொடாமல் மனிதாபிமானத்துக்கு இடம் கொடுத்திருக்கு. நாங்கள் இதுகளை இலங்கையில எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருது. ஜனநாயகத்துக்கான 2022 ஆண்டுக்கு முதல் இலங்கையில இடம்பெற்ற நடவடிக்கைகளை எங்கே பௌத்தவிக்க ஆர்ப்பாட்டத்தை காணல, புதவருள்ள ஆராய்ச்சியில பிரச்சனைகளை காணல, பௌத்த கோயில் கட்டுறதா சொல்றத காணல. இதெல்லாம் என்ன நடக்குது? இன்றைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பௌத்த பிக்குகள் போராட்டம் நடத்தின. ஏனென்றா பௌத்த மதத்துக்கான இடம் அங்க காண இல்லையன், பௌத்த சாதனத்தை காண இல்லையன், இவர்கள் பௌத்த மதத்தை மதிக்கிற இல்லையன். இந்த மாதிரியான ஒரு சூழல் சிங்கள பகுதியில நடக்க இது இன்றைக்கு ஒரு மாற்றம் நடக்குதுன்றதை புரிஞ்சு கொண்டு இந்த அரசாங்கத்தை பலப்படுத்தி இந்த மாற்றங்களை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில வேலை செய்யாம நாங்கள் உதாரணமா நெல்சன் மண்டேலா அவர்கள் வெள்ளையின ஆதிக்க தலைவர்களோடு பேசிக்க அவர் சொல்றார், அவர்கள் ஒரு அடியின் முன்னோக்கி வந்தா நாங்கள் 2 அடி போகணும். ஏனென்றா அவைகள் மிகவும் பாரதூரமான பிரச்சனைகளை கடந்துதான் அவ வரியினமங்கள், நாங்கள் தான் அவர்களுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி என்றால் நீங்கள் தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமையை பற்றி கலைக்கிற நீங்கள் இலங்கை முழுவதும் ஒரு ஜனநாயக கட்டுமானம் பலமாக இருக்க வேணும், இனவாதம் அங்க தலைதூக்க கூடாது, நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொல்ற ஒரு அரசாங்கத்தோட நீங்கள் இணக்கத்துக்கு போக தேவையில்லை. நீங்களே அதையும் ஒரு இனவாத அரசா பாக்குறீர்கள். அது மட்டுமில்லை, இவர்கள் 2 அடி முன்னுக்கு போறதில்லை, இவர்கள் 2 அடி பின்னுக்கு பாக்கணும். ஆமாம் ஆமாம். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் இது எல்லாமே ஒரு பக்கத்துல போய்கொண்டிருக்கு. ஆனா இன்றைக்கு உலக அரங்குல ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு என்னன்னா, இலங்கை போன்ற சிறிய நாடுகள் இராணுவ ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ தங்களை தற்காத்துக் கொள்றதுன்றது மிக கடினம். அப்படியான ஒரு சூழல்ல அந்தந்த நாடுகளுக்குள்ள அல்லது அயல் நாடுகளுக்குள்ள நல்லுறவை வச்சு முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாமல் தவிர்க்கிறது தான் மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. இன்னைக்கு ஈரானுக்கும் வடகுடாவிலையும் பார்த்தா முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் அவர்கள் அணி பிரிந்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு. இந்தியாவை கூட அமெரிக்கா பர்மாவில ஒரு தளத்தை உருவாக்கி இந்தியாவையும் கையாள்றதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும். அப்ப நாங்கள் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் எங்களுக்குள்ள பிரிவினையை வச்சுக்கொண்டு ஏனைய சர்வதேச புலனாய்வு பிரிவுகள் எங்களை கையாள்ற நிலைமைக்கு மீண்டும் கொண்டு போய் விடக்கூடாதுன்றது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாக ஒரு சரியான எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு விவாதத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள். அதாவது இலங்கை எதிர்காலத்தில எவ்வாறான ஒரு அரசியல பொருளாதாரத்தை பின்பற்ற வேணும் என்றதான் இதனுடைய முக்கியமான கேள்வியா இருக்குது. என்ன நாங்கள் பார்க்கணும் என்றால், முதல்ல நாங்கள் இந்த பிரித்தானிய ஏகாதிபத்தியம் எங்களுக்கு தந்த குடியேற்ற ஆட்சி மனநிலையை, அதாவது அதிகாரிகள் உச்சத்துல இருக்கணும், உத்தரவுகள் மேலே இருந்து பெற வேணும் என்ற மாதிரி
மையத்திலே அதிகாரத்தை குவிக்கிற அந்த அரசியலை முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்கள் இப்ப கேட்கணும் என்னண்டா, நாட்டில மக்கள் மத்தியிலே அந்த மக்களின் இறமை அவர்களின் கையில இருக்கணும் என்றால் அதிகாரம் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும். அந்த அடிப்படையில கீழே இருந்து அதிகாரம் மேல போகணும். கீழே இருந்து மக்கள் சொல்லணும் இது எங்களுக்கு தேவையா இருக்கு, நீங்கள் அதுக்கு தேவையான திட்டங்களை வகுத்து பணத்தை ஒதுக்கணும். இதுதான் ஒரு ஜனநாயகத்தின் அர்த்தம். அப்ப நாங்கள் இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கோ இல்லையோன்னு கேட்டால் இருக்கு. ஆனால் நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்று கேட்க கூடாது, இலங்கை முழுவதுக்குமான மக்களின் சுயநிர்ணய உரிமையை உறுதி செய்யணும்னு சொல்லணும். அப்ப எப்படி அதை உறுதி செய்யலாம் என்றால், மத்தியிலே அதிகாரங்களை குவிக்காமல் பிரதேசங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கல, மற்ற மக்கள் செறிந்து வாழ்ற பிரதேசங்கள் சுயாட்சி பிரதேசங்களா இருக்கும். அப்ப அதுதானே ஒரு ஜனநாயக அடிப்படை. நீங்களே அதுக்கு குரல் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னமும் எஜமானர்களாக இருக்க விரும்புகிறீர்கள், நீங்கள் அதிகாரத்தில் இருக்க விரும்புகிறீர்கள். சாமானிய மக்களின் வாழ்க்கை பிரச்சனையை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. சுயநிர்ணய உரிமை பற்றி கேட்கிறீர்கள். அந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கல, சுகாதாரம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, அதை பற்றி எப்பயாவது பேசி இருக்கிறீங்களோ? ஏன் பேசலையேண்டா, நீங்கள் சுயநிர்ணய உரிமை என்ற வார்த்தையை மட்டும் சொன்னீங்களே தவிர அந்த சுயநிர்ணய உரிமையின் அர்த்தத்தை நீங்க சொல்லி. இந்த அரசாங்கம் இப்பொழுது சுயநிர்ணய உரிமை என்றது அது கீழ்மட்ட மக்கள்ல இருந்துதான் ஆரம்பிக்க வேணும். அதுக்காகத்தான் அது பிரஜா சக்தியை ஆரம்பிச்சிருக்கு. எந்த கட்சி மத்தியில இருக்குதுன்ற பிரச்சனை. இது சரியான ஜனநாயக அணுகுமுறை என்றா நீங்களே அதை ஏற்க மறுக்கிறீர்கள். அப்ப இது எங்களுக்கு தெளிவா தெரியுது. சாமானிய மக்களின் கையிலே அதிகாரம் போறதே நீங்கள் விரும்பல. சாதி அடிப்படையில, நில அடிப்படையில, மொழி அடிப்படையில, மத அடிப்படையில, கல்வி திமிர் அடிப்படையில நீங்கள் சாமானிய மக்களை ஒடுக்க பார்க்கிறீர்கள். அந்த காலம் மலையேறி விட்டது. சாமானிய மக்கள் விழிப்புணர்ந்து இருக்கிறாங்க. அவைகளின் கையிலே அதிகாரம் போக போகுது. இதுதான் உள்ள, இதைத்தான் நாங்க புரிந்து கொள்ளோம். இலங்கைக்கான சுயநிர்ணய உரிமையை பற்றி சொன்னீங்க. அந்த இலங்கைக்கான சுயநிர்ணய உரிமையை தக்க வைக்கிறதுல மிக முக்கியமானது பொருளாதாரம். இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு நாள இலக்கம் பெட்ரோல் எரிபொருள் இல்லாதால 4 நாட்கள் வேலையாக குறைக்கப்பட்டிருக்கு. உணவுக்கான பாதுகாப்பும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த எரிபொருள் பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு போன்ற இந்த விஷயங்கள்ல இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவுக்காவது தன்னிறைவு அடையணும். ஏன்னா இப்ப நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பெட்ரோலிய பொருட்கள்ல தான் தங்கி இருக்கிறோம். அதுக்கு நிறைய விலையையும் கொடுக்கிறோம். நெருக்கடியாக இலங்கை அரசு இதை நோக்கி நகரணும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் நாங்கள் ஏற்கனவே இந்த விவாதத்தையும் நடத்தி இருக்கிறோம், உங்களோட சில உரையாடல்களையும் நான் நடத்தி இருக்கிறேன். இன்றைய உலக பொருளாதார காலகட்டத்துல அது சாத்தியமில்லை என்று நீங்கள் கருதி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன? இப்ப இந்த இன்றைக்குள்ள சூழல்ல மிக மிக முக்கியமான விவாத பொருள் இதுதான். இலங்கையின் எதிர்காலம் எப்படி இருக்க வேணும், இலங்கையின் பொருளாதாரம் தன்னிறைவா இருக்கணும், இந்த நாட்டின் இறக்குமதியிலையும் தங்கி இருக்காமல் இருக்கணும். விவசாயம் ஒரு காலத்தில் உணவு எரிபொருள் போன்ற அத்தியாவசிய தேவைகள்ல தன்னிறைவு காணணும் இலங்கை. நிச்சயமாக அதுக்காகத்தான் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது விவசாயத்தில கூட கவனம் செலுத்தி இருக்கு, இறக்குமதிகளை குறைச்சிருக்கு, நவீன விவசாய நுட்பங்களை அது பயன்படுத்த தொடங்கி இருக்கு. மற்றது இலங்கை அரசாங்கம் சொல்லுது, முதல்ல ஒரு தேசிய நல்லிணக்கம் என்றதும் இது எங்களுக்காகத்தான் இது வருகுதுன்றதையும் அவைகள் புரிந்து கொள்ளணும். ஏனென்றா கடந்த காலங்கள்ல மக்களின் வரிப்பணத்தில ஒரு குறிப்பிட்ட சாரார் பலனை அடைஞ்சு அதிகாரத்தை அடைஞ்சார்களே தவிர அது மக்களுக்கு போய் கிடைக்கல. இப்பொழுது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாவட்டங்கள்ல அந்த மாவட்டங்களின் மூல வளங்களை பாவி தொழிற்சாலைகளை உருவாக்க வேணும், உள்ளூர் அடிப்படையில வேலை வாய்ப்புகளை கொண்டு வரணும். அது எப்ப சாத்தியம் இல்ல, அந்த மக்கள் தங்களுக்கு தான் என்றதை உணரேக்குள்ளான் அது கொண்டு வரப்படும்.
இப்பொழுது அரசாங்கம் பல இடங்கள்ல அதுக்கான ஆய்வுகளை நடத்தி வருது. இதொன்றும் அரசியல்வாதிகள் பேச மாட்டேனும். ஏனென்றா அது தங்களுடைய அரசியலுக்கு ஆபத்தா இருக்கு. ஏனென்றா இப்பொழுது சாமானிய மக்கள் படிப்படியாகவே தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அரசாங்கம் புதிய மரக்கன்றுகளை கொடுக்கிறது, தென்னை மரங்களை கொடுக்கிறது, பனை மரங்களை நாட்டுகிறது, விவசாயத்துக்கு தேவையான வசதிகளை கொடுக்கிறது, புதிய நவீன தொழில்நுட்பம் சம்பந்தமான கருத்துக்களை விவசாயிகளுக்கு சொல்லிக் கொண்டு வருது. இதெல்லாம் 1.5 வருஷத்துல இந்த மாற்றங்கள் நடந்து வருது. அப்ப 75 வருஷமாக ஏன் அது எங்களால செய்ய முடியாம? ஏன் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் பிரதேசங்கள்ல இதுக்கான மாறுதல்களை செய்ய முடியாம போன? இதுக்கான திட்டங்களை ஏன் கொடுக்க முடியாம போன? இந்த கேள்விகளை எழுப்பினால் இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. தமிழ் மக்கள் மத்தியிலும் அந்த தாக்கம் தெரியுது. நாங்கள் அதை ஊக்கப்படுத்தவும். இந்த பேப்பர் தமிழீழம் இலங்கையை ஒரு பிரிவினையை வைக்கிறதோ, தமிழீழ கோரிக்கையை வைக்கிறதோ, தமிழீழம் கேட்கிறதோ, இந்த விஷயங்களை ஒரு பக்கம் கைவிட்டுட்டு பொருளாதார இலங்கைக்கான சுயநிர்ணய உரிமையை பெறுவதற்கான முயற்சிகள்ல அனைத்து சமூகங்களும் அனைத்து இனங்களும் நகரோணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக நான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை இன்னொரு விதமா சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றா மிக முக்கியமானது. தமிழருடைய அரசியல் கடந்த 75 வருஷமாம் சுயநிர்ணய உரிமை என்று சொல்லுவினம். அடுத்தது சொல்லுவினம் பிரிந்து போற உரிமை என்று சொல்லுவினம், சுயாட்சி என்று சொல்லுவினம், தனியாட்சியா இருக்கணும், தன்னாட்சி என்று சொல்லுவினம். இந்த விளக்கம் எல்லாம் சிங்கள மக்கள் மத்தியில அது நாட்டு பிரிவினை என்றுதான் அது கருதுது. இந்த மாற்றத்தை இதுல இருந்து நாங்க விலகி போகணும் எல்லாம் சுயநிர்ணய உரிமை என்றது அந்த அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்க வேணும். அதாவது எங்களுடைய இறைமை அதிகாரம், எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யற உரிமை அது எங்களுக்கு இருக்கணும். அது எப்படி வருமென்றா மத்தியில அதிகாரங்கள் குவிக்காமல் அது பரவலாக்கப்படும். சுயநிர்ணய உரிமை என்று சொல்லாமல் நாங்கள் சொல்லணும் அதிகாரங்களை பரவலாக்கும், ஜனநாயகத்தை கீழே கொண்டாருங்க, பிரதேசங்கள் தங்களுடைய அபிவிருத்தியை தாங்களே தீர்மானிக்கிறதுக்கான உரிமையை கொடுங்க. நீங்கள் அப்படி கதைக்க மாட்டீங்க. ஏனென்றா நீங்கள் உள்ளூர பிரிவினை அரசியலை மண்டைக்க வச்சு கொண்டுதான் இந்த அரசியலை நடத்தும். ரவி சுந்தரலிங்கம் சொன்ன மாதிரி நாங்கள் முதல்ல தேசமாக வளருவோம், தேசமாக தமிழர்களாக வளருவோம், உணர்வோம். என்ற நாங்கள் இன்னும் தமிழர்களாக உணர்ந்ததா எனக்கு தெரியவில்லை. என்றால் அண்மையில ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலைக்கு பின்னால சாதிய முரண்பாடுகளும் இருந்திருக்கு. அவருடைய திருமணத்திலையும் இருந்திருக்கு, அவருடைய மகளுடைய திருமணத்திலையும் ஏதோ அந்த முரண்பாடுகள் இருந்து அதுதான் இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்திருக்கின்றது சொல்லப்படுது. அது இது சம்பந்தமான இன்னும் உள்ள விசாரணைகள் முடியாது. அந்த அடிப்படையில ரவிசுந்தரலிங்கம் சொன்னது போல முதல்ல நாங்கள் தமிழர்களாக தேசமாக வளர்ந்த பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் நம்ம மற்ற விஷயத்துக்கு நாங்கள் போகணும் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல உரையாடல், நீண்ட உரையாடல். மீண்டும் இதற்கான விமர்சனங்களையும் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த உரையாடல்ல சந்திப்போம். நன்றி. ஒரு நல்ல வாய்ப்பு தந்தமையாட்டி தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம்.